ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். கொலோசையர் 4வது அதிகாரம் 1 வசனம். எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். ஆண்டவர் எஜமான்களுக்கென்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. எஜமான்கள் என்பவர் யார்? ஒரு தோட்டத்துக்கு முதலாளி, ஒரு கம்பெனிக்கு முதலாளி, அநேக தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர் தான் எம்டி. அவருக்கு கீழே நிறைய ஒர்க்கர்ஸ், நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. இப்போ எஜமான்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு போதனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நீ அடிமையாக நினைக்காத. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை ஒழுங்கா கொடு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை ஒழுங்கா செய்யி. ஏன்னா அந்த வசனம் வருது பாருங்க, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார். நீங்க இந்த கம்பெனிக்கு எஜமானா இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் ஒருத்தர் எஜமான், நமது ஆண்டவராகிய கர்த்தர். மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய செயல்களை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சில கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எங்கள் கம்பெனி ஓனரை போல ஒரு தங்கமானவர் வேறு யாரும் கிடையாதுயா. சம்பளம் குறையாக இருந்தாலும் அவரோடு நாங்கள் அந்த வேலையை செய்ததில் எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி. எங்களுக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் இருக்கான், நல்லா துட்டு தருவான், ஆனால் சிடுமூஞ்சிக்காரன், நாய் மாதிரி லொல்லு லொல்லுன்னு விழுவான். இப்படியெல்லாம் ஒர்க்கர்ஸ் பேசிக்கொள்வார்கள். எஜமான்களாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கர்ஸை எப்படி நடத்துகிறீர்கள்? உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செவ்வையாய் செய்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை எஜமான் என்கிற பொசிஷனில் வைத்திருந்தால், தேவன் விரும்பக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் செவ்வையானதாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரியட்டும். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய எஜமான் நித்தியத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வோடு எங்களோடு வேலை பார்க்கிற, எங்களுக்கு கீழ் வேலை பார்க்கிற மக்களை உமக்கு உகந்தபடி நாங்கள் செயல்படுத்துவதற்கும் நடத்துவதற்குரிய கிருபை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.